நீல நிற ஜோதி. ஒரு 3 புரிதல்களை நான் ஏற்படுத்தணும். 3 புரிதல்களை பற்றி சொல்லணும் நான் விரும்புகிறேன். என்ன 3 புரிதல்கள்னா, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிரதிஷ்டை பெற்ற ரொம்ப பிரபலமான இருக்கிற ஒரு கோவில், ஒரு மலைகள், இந்த தொடர்கள் எல்லாம் நீங்கள் வணங்கப்படுறது, கும்பிடப்படுறதுக்கு அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது எப்படி? அடுத்தது ஞானிகளாக இருக்கிறவங்களை கும்பிடுறது, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அது எப்படி உருவானது? அடுத்தது போலி குருமார்களாக இருக்கிறவங்க ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, இது எப்படி நிகழும்? இப்போ அந்த 3 டைமென்ஷனில் ஒரு செயல் வடிவம் எப்படி நிகழப்படுகிறது, என்ன மாதிரி சூழல்கள், இது எப்படி உருவானது, என்ன மாதிரி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். இப்போ என் வாழ்க்கையில் இந்த உடல் பூமியில் உருவான உடல், இந்த உடல் இந்த பூலோகத்திலேருந்து உருவாக்கப்பட்ட உடல், இந்த உடலுக்குள்ள பூமிக்குள்ள உருவாக்கப்பட்ட போது இங்கே இருக்கிற இந்த சூழல், இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உடல் வெப்ப சூழல்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அது உருவாயிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது இங்கே இருக்கிற குணாதிசயங்கள், இங்கே இருக்கிற எனக்கு எல்லா செயல்முறைகளும் என்னுடைய செயல் வடிவங்கள் இருக்கு. என்னுடைய நேச்சரில் என்னுடைய ஹார்மோன்கள், என்னுடைய செயல்பாடுகள் ஒன்று இருக்கிறதாலும் என்னை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அப்படி சுற்றி இருக்கிற அந்த சூழலில் அந்த படி தான் நான் வளர்ந்தேன். அப்போ என்கிட்ட மனித தன்மையில், மனித வடிவத்துக்குள்ளே நான் வளரப்பட்டேன்னா, எனக்கு இந்த தியானம்னு வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, இந்த பூமிக்குரியவனுக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு சக்தி எனக்குள்ளே ஐக்கியமாக தொடங்குச்சு. அப்போ அந்த ஆகாயத்துக்குள்ளேருந்து சக்தி ஐக்கியமாக தொடங்கும் போது இந்த பூமிக்குரிய மனிதன் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி தன்னுடைய தன்மையும் தன்னுடைய பொலிவையும் இழந்து ஆகாயத்துக்குரிய பொலிவையும் தன்மையும் பெறுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றேன். அப்போ ஆகாயத்துக்குரிய முழு செயல் வடிவமும் அந்த செயல் வடிவமாக அது உள்ளே ஆட்கொண்டு அது ஒரு வேலை நடக்கும்போது பூமிக்குரிய உடலை ஆகாயத்துக்குரிய ஒரு செயல் தன்வசப்படுத்தி கொண்டு அது ஒரு முழுமையாக ஆக்கி கொண்டு இப்போ அது பணி செய்ய தொடங்குது. அப்போ ஒரு மேலே ஆகாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, பூமியில் உருவான ஒரு உடல், இது ரெண்டும் மிங்கிலாகி ஒரு பணி செய்ய தொடங்குது. அதை நோக்கி மக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பிரபலமாக கும்பிடப்படுற இடங்கள்ல, எல்லா இடங்கள்லையும், காசியாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சோ கூட இருந்தால் கூட அங்கே இருக்கிற உருவங்களோ அந்த கோவில்களை தாண்டி அந்த இடத்துல எங்களை எப்படி இந்த பூமிக்குரிய ஒரு உடலை பிரபஞ்சம் எப்படி ஆகாயத்திலேருந்து ஒரு ஒளி தேர்ந்தெடுத்து இன்னார் வயிற்றில் பிறக்கணும், இந்த ஊரில் பிறக்கணும், இப்படி இருக்கணும், இத்தனை வயசு வரைக்கும் அவன் மனித தன்மையில் இருக்கணும், ஒரு நாள் ஆகாயத்துக்குள்ளேருந்து மெல்ல மெல்லமாக அந்த சக்தி அவனை ஊடுருவி அவனை நாங்கள் தடுத்து ஆட்கொண்டு பூமிக்குரிய மனிதனை ஆகாயத்துக்குரியவனாக மாற்றுவோம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த மாதிரி சில காலகட்டங்களில் உடலை தேர்ந்தெடுக்க முடியாமல், மனிதர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் சில இடங்களை தேர்வு எடுத்துச்சு. எது? ஆகாயத்துக்குரிய சக்தி சில இடங்களை தேர்வு பண்ணுச்சு. அப்படியாப்பட்ட இடங்கள் தான் இன்னைக்கு கோவிலாக இருக்கப்படுகிற இடங்கள். நீங்கள் அங்கே முருகனை வச்சிருக்கலாம், விநாயகரை வச்சிருக்கலாம், ஐயப்பனை வச்சிருக்கலாம், சிவனை வச்சிருக்கலாம், பெருமாளை வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு எம்டி காலியான ஒரு இடத்துக்குள்ள ஒரு மலையோ ஒரு குகையோ ஒரு மரமோ, அந்த இடத்துக்குள்ள பிரபஞ்சத்திலேருந்து அணுத்துவல்கள் கீழே விழுந்து 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 அந்த இடத்தோட தன்மை மாறுது. அப்போ பூமிக்குரிய இடம் அது பூமி. ஒரு திருப்பதி, ஒரு மலை, ஒரு காடு, ஒரு பூமிக்குரிய இடம். அந்த இடத்துக்குள்ள பூமிக்குரிய இடத்த வணங்கும் தன்மைக்கு மாறுவதற்கும் வணங்கு தன்மைக்கு மாறினதுக்கு காரணமும் அது இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகவும் இவ்வளோ பெரிய சக்தியாகவும் திகழக்கூடியதுக்கு காரணம் ஆகாயத்திலேருந்து அந்த இடத்துல ஒரு தொடர்பு கிடச்சிச்சு, ஒரு சக்தி கீழே விழுந்துச்சு. அப்போ அந்த சக்தி தொடர்ந்து அதுக்குள்ளே வாகித்து இருக்கும்போது, அது தொடர்ந்து பயணிக்கும்போது அந்த பூமிக்குரிய இடமே ஆகாயத்துக்குரிய இடமாக மாறும்போது அந்த இடம் டோட்டலாக மாறப்படுகிறது. அப்போ கோவிலில் இருக்கிற வழிபாடுகள், கோவிலில் இருக்கிற செயல்பாடுகள் எல்லாமே வெவ்வேறு செயல்கள். அந்த இடத்துக்கு கிடைத்த சக்தி, அந்த உருவம், அந்த செயலெல்லாம் வேற. அப்போ ஒரு இடத்த தேர்வு பண்ணிருச்சு, அந்த இடத்துக்குள்ள அது உழுவுது. அப்போ அந்த இடத்துக்கு பல லட்சம் மக்கள்களை வர வைக்கணும், பயனுள்ளதாக மாற்றணும், அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா அது சில நபர்களிடம் தடுத்து ஆட்கொண்டு அதோடைய அலைவரிசையை காட்டுது. அந்த பக்கமாக போனவன், காட்டுக்கு போனவன், சுள்ளி பொறுக்க போனவன், விலங்கடிக்க போனவன்,
இவனெல்லாம் அங்கன போய் உட்காரும்போது ஏதோ ஒரு பரவசத்தில் திருடனாக இருந்தவன், சந்தன மரம் வெட்ட போனவன், எங்கெங்கேயோ போனவன்லாம், ஏதோ ஒரு சூழல்களுக்கு காடுகளுக்கு போனவன், சுற்றுலா போனவன், குளிக்க போனவன்லாம் எங்கேயோ ஒரு இடத்துக்குள் அவன் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு இறைசக்தி வர தொடங்குது. அப்போ ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த இடத்தை அவன் அந்த இடத்தையே சுற்றி வருவதற்கோ அந்த இடத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ அவனுக்குள்ளே ஒரு சிலையை ஏதோ ஒரு உருவ வடிவத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறான். அந்த சிலை இருக்கும்போது அந்த சிலை தான் சாமி, அதுதான் கடவுள் அப்படின்னு அவன் ஒரு பேரை சொல்லி அதை வச்சு விட்டுறான். அப்போ அங்கே ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இருக்கிறார், அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வரும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த பிரபஞ்ச பேராற்றல் அங்கே ஒரு பெரிய மெய்சிலிப்பை ஏற்படுத்துது. அப்போ அந்த சிலையினால் ஏற்பட்டு விட்டது. அந்த சிலையும் அந்த இடத்துக்குள்ள என்ன ஆகுது, பிரபஞ்சத்தோடு தொடர்பு கிடைத்து விடுகிறது, பிரபஞ்சத்தோடு செயல் வடிவமாக மாறி போகிறது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்களுக்கு அடுத்த நன்மைகளும் நல்ல செயல்களும் நிகழும் போது ஊரில் போய் சொல்லி பல லட்சம் மக்கள்கள் படையெடுக்கிறார்கள், அந்த இடத்துக்கு வர்றதுக்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. அப்போ 2 வடிவத்தில் நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும், எங்களையும் சரி அந்த இடத்தையும் சரி. எப்படி அணுக வேண்டும்? அப்போ அந்த இடத்துக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நுட்பமான மேலிருந்து ஆகாயத்திலிருந்து வந்த சக்தி அந்த இடத்துக்குள்ள இருந்து அங்கே ஒரு செயல் வடிவமாக இருந்து பல மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கு. இப்போ சமீப காலங்களாக சில இடங்களில் அந்த பொழிவுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. சில விஷயங்களை பெறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கிறது. இன்னொரு விஷயம், அதை முழுமையாக அந்த நிறைய இடங்களில் இன்னமும் அதே தன்மையில் பொழிவோடு இருக்கிறது, அதை முழுமையாக மக்கள் பெறுகிறார்கள்னா அந்த இடத்தையும் எங்களையும் மக்களுக்கு பார்க்க தெரியவில்லை. ஒரு ஞானியை எப்படி அணுகணும்னு மக்களுக்கு தெரியலை, ஒரு இடத்தை எப்படி அணுகணும்னு மக்களுக்கு தெரியலை. அந்த இடத்துக்குள்ள இருக்கிற கோவில், அந்த சிலை, அதை எல்லாமே நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, அளவிட முடியாத ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீ பெறணும்னா வெறும் வழிபாட்டு முறையில் கும்பிட்றது, வணங்குறது, ஓடுறது, உடியறதுல இல்லை. அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா தினந்தோறும் ஒரு மனிதன் போக வேண்டும். காலையோ மாலையோ அவனுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் ஒரு இடத்தில், எங்கேயாவது ஒரு இடத்தில் மௌனமாக உட்கார்ந்து தன்னை அந்த இடத்தோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற பூசாரியோ, அங்கே இருக்கிற குருக்களையோ, அங்கே இருக்கிற ட்ரஸ்டியோடையோ, அங்கே இருக்கிற பொங்கலோடையோ, அங்கே இருக்கிற சுண்டலோடையோ, அங்கே இருக்கிற நெய்யோடையோ, அங்கே இருக்கிற விபூதியோடையோ, அங்கே இருக்கிற குங்குமத்தோடையோ யாரோடையும் தொடர்பு ஏற்படுத்திக்க கூடாது. அங்கே இருக்கிற ஒரு உயர்ந்த அலைவரிசையாக சொல்லக்கூடிய அந்த அலைவரிசையும் உன்னுடைய காற்றை நீ சுவாசிக்கிறல்ல, உன் சுவாசத்துக்குரிய இந்த அலைவரிசையும் ரெண்டையும் கலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும். அப்போ ஒரு நாள் அது கிடைக்கப்படும் போது உனக்குள்ள இருக்கின்ற தீமைகள், உனக்குள்ள இருக்கின்ற சங்கடங்கள், உனக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள், இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலத் தொடங்கும். உனக்குள்ளே ஒரு நல்ல புது எனர்ஜியும் புது தென்பும் புது நம்பிக்கையும், புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது போது ஒரு புது நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்தும். வேலையிலே சலிப்பு வராது. பார்த்த பொண்டாட்டி, பார்த்த புள்ள, பார்த்த வேலை, பார்த்த பணம், இது எல்லாம் இருந்தும் ஒருத்தன் டயர்டாகாமல் தினந்தோறும் அதையே நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு புது எனர்ஜி இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லைன்னா சலித்து விடும். ஒரு உணவே திருப்பி சாப்பிட்ட உணவே எடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும்? சலிச்சிடும். நான் பல ஆண்டுகளாக ஒரே காற்றை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரே கடவுளை கும்பிட்றேன், ஆனால் சலிக்கவே இல்லையே. தினந்தோறும் அதுக்குள்ளேயே ஆழ்ந்து தான் போகிறேன், இன்னும் மேம்பட்டு கொண்டே போகிறேன். நீ ஒரே பொருளை மீண்டும் செய்ய மீண்டும் எடுக்கும்போது நீ என்ன ஆயிடுற? டயர்டாயிடுற. அதுலேருந்து வெறுப்பு தட்டி அதை மாற்றணும்னு நினைக்கிற. அது இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ உணர்ந்துக்கணும். அப்போ கோயிலை நீங்கள் அணுகுகின்ற முறைகள் சரியாக இல்லை. அதுக்கு காரணம் சுற்றி இருக்கிற உங்கள் சூழலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே போயிட்டீங்க. கோயில் எப்படி உருவாயிருக்குங்கிற அந்த வரலாறையும் நீங்கள் தெரிந்து கொள்ள மாட்டீங்க. எங்களை எப்படி இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறானோ தியானத்தில், அந்த மாதிரி தான் அந்த இடத்தையும், ஒரு உடலோட இருக்கிற இந்த உடலுக்குள்ள என்ன, இந்த உடலுக்குள்ள ஆகாயத்துக்குரிய இருக்கிற எனர்ஜி உள்ள இருக்கு. இது வெறும் உடல். இந்த உடலுக்குள்ள ஆகாயத்தோட எனர்ஜி இல்லைன்னா இந்த உடல் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு உடலை ஒன்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக
ஒரு இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பொருளை வணங்குற மாதிரி வணங்குறது, பார்க்கறது, நம்மளை நோக்கி ஒரு பொருள் வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி தான். அதே மாதிரி ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு காடு, ஒரு மலை, ஒரு கல், அங்கே இருக்கிற ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு காடுகளில் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு செயலாக மாறுதுன்னா அதுக்கு அந்த இடம் இல்லை, பூலோக மேலிருந்து வந்த எனர்ஜி தான் காரணம். அப்போ அந்த எனர்ஜினால என்ன ஆகுது? நீங்கள் காசி இருக்கு, காசியில் இருக்கிற கோவில், சிலை, இதெல்லாம் விட்டுருங்க, அந்த இடத்துக்குள்ள ஒரு எனர்ஜி இறங்குது. அப்போ அந்த எனர்ஜி என்ன பண்ணுது? மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய செயல் வடிவத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இப்போ அந்த ஒரு எனர்ஜி இறங்குது காசியில், திருவண்ணாமலையில், அந்த ஊர்லேயே இருக்கிறாங்க. அந்த எனர்ஜியை நேசிக்க மாட்டாங்கன்னா, எப்பயுமே படைப்போட தத்துவத்தில் அவர்கள் செய்த உள்வினையினால் காசியில் பிறந்தவன் காசியோட எனர்ஜியை அவன் உள்வாங்கவே முடியாது. அப்படி உள்வாங்க முடியாதவன் தான் காசியிலே பிறப்பான். திருவண்ணாமலையில் இருக்கிறவன் ஒருத்தன் கூட இந்த எனர்ஜியை உள்வாங்கவே முடியாது. நான் சிங்கில் தான் இருப்பான், சிங்கில் இருக்க மாட்டான். நீங்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த உள்ளூரில் இருக்கிற அந்த கோயிலை வணங்கவே மாட்டான். அந்த உள்ளூரில் இருக்கிறவன் பிரதிஷ்டை பெற்ற ஒரு பெரிய பிரபலமான ஒரு கோயில் இருக்கும், ஒரு ஞானி இருக்கார், பார்க்க மாட்டான். ஆனால் காசியும் இமாச்சலுக்கும் போகணும்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனுடைய ரேடியேஷன் திருவண்ணாமலைக்கு உரியதல்ல, காசிக்கு உரியது, இமாச்சலுக்கு உரியது. இமாச்சலுக்கும் காசிக்கு உரியவனை திருவண்ணாமலையில் தூக்கி போட்டுருவாங்க, அது அவனுக்கு பனிஷ்மெண்ட். அப்போ அவன் திருவண்ணாமலை என்ன பண்ணுவான்? உணர மாட்டான். திருவண்ணாமலையை ஒரு கோவிலாக பார்ப்பான், ஒரு இடமா பார்ப்பான், ஒரு வியாபார தலமாக தான் மாற்றிக்க நினைப்பான். இந்த கோயில்னால நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது, வருமானம்னு நினைப்பான். 100% திருவண்ணாமலைன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஊரில், எந்த ஊர் கோயிலில் எந்த ஊருக்காரவங்க இருந்தாலும் அவங்க மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு போகணும், வணங்கணும். எத்தனையோ ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வணங்குறாங்க, நாம் வணங்கணும் ட்ரை பண்ணுவான ஆத்மார்த்தமாக அதை உணரவே முடியாது. ஆந்திராவில் உள்ளவங்கள, அந்த திருப்பதியை சுற்றி இருக்கிறவங்க ஆத்மார்த்தமாக பல நாள் திருப்பதிக்கு படையெடுத்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டியை உணர முடியாது. எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவன் நாராயணான்னு அப்படியே அழுது கண்ணையே பிடுங்கி கீழே கொடுத்துட்ற மாதிரி வருவான். ஆனால் அவங்களால அது உணர முடியாது. ஆனால் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் நம்ம ஊரில் இருக்கிறார்ப்பா, என்னப்பா, நான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் முடியாது. நீங்கள் இது எந்த ஊருக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க, தூத்துக்குடிக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, திருச்செந்தூர் போங்க, சொந்த ஊரில் இருக்கிறவன் அந்த இடத்துல இருக்கிறத உணர முடியாது. கூடவே இருக்கிற தாயை, தந்தையை, அண்ணனை, அம்மாவை உணர முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஞானியையும் உணர முடியாது. ஏன்னா அவன் அந்த ரேடியேஷனுக்கு உரியவன் அல்ல, அவன் வேற ரேடியேஷனுக்கு உரியவன். அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட உள்வினைனால இங்கே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? காசியில் இருக்கிறவன் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார்னு ஒருத்தர் இருக்கிறார், அக்னிசலம், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும்ப்பா, அந்த இடம் அப்படியே என்னை இழுத்துக்கிட்டே இருக்குன்னு அங்கேருந்து வருவான். திருவண்ணாமலையில் உள்ளவன், ஐயோ காசிக்கு போகணும்ப்பா அப்படின்னு இங்கேருந்து காசிக்கு போ. இப்போ பார்த்துக்கங்க, திருவண்ணாமலையில் கோல் ஊச்சி இந்த திருவண்ணாமலையை உணர்ந்தவன் அத்தனை பேரும் 99 விழுக்காடு வெளியூர் சார்ந்தவன், உள்ளூர் சார்ந்தவன் அல்ல. காசியை பலப்படுத்தியவனும் காசியை தினந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கிறவன் காசிக்காரன் கிடையாது. ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அந்த வெளியிலேருந்து வர்றான் பாரு, அவன் தான் அந்த காசியை அனுபவிப்பான். அந்த காசியோட தன்மை அவனுக்கு தான் உணர முடியும், அவனால தான் உணர முடியும். காசியில் இருக்கிறவன் சுண்டலுக்கும் சோளப்பொரி விற்கிறதுல தான் குறியா இருப்பான், அங்கே உணர முடியாது அவனால். இது உண்மை. பழனியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான், ஆப்பிள் விற்கவும் கொய்யாப்பழத்தை விற்கவும் சுற்றிக்கிட்டு இருப்பான், மலையை சுற்றி கிரிவலம் சுத்துறேங்கிற பேரில் கடமைக்கு சுற்றுவான். ஆனால் நான் ஒரு அடிமை மாதிரி, ஒரு அனாதை மாதிரி, எத்தனையோ 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாடுகள் எல்லாம் அடிமைன்னு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வாழ தகுதியற்று பழனிக்குள் போனவனா என்னால் உணர முடிஞ்சிச்சு. அந்த 3 மாத 4 மாத காலகட்டங்கள், 5 மாத காலகட்டங்கள் நான் பழனியில் இருந்த காலகட்டங்கள், எல்லா காலகட்டங்கள்லையும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரேடியேஷனை என் வாழ்க்கையில் உணர முடிஞ்சிச்சு. அது ஒரு மாற்றத்தை கொண்டுச்சு. இது எங்கள் ஊருங்க, இது எங்கள் கோயிலுங்க அப்படின்னு ஜவடால் பேசுறது, இந்த அதிகாரம் பண்ணுறது, இந்த தோரணையாக சொல்கிறது, இந்த நாங்களும் மலையை சுற்றுறோங்கிறது, எங்களுக்கு தெரியாதா இந்த வரலாறுங்கிறது, இதெல்லாம் வேலை கேட்க.
ஏன்னா நீ இந்த ரேடியேஷனுக்கு உள்ளவனே கிடையாதுங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ உனக்குரிய ஒரு இடம் இருக்குன்னு அது உனக்கு காட்டுவான்ல, அங்கே போய் உணர்ந்துட்டு கொஞ்சம் காலம் கழித்து நீ வரும்போது இந்த இடத்த ஏன் உணர முடியலைங்கிறத நீ தெரிஞ்சுக்குவ. இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு இடத்தையும் எங்களையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். எங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மக்களால் பெற முடியாமல் நிறைய மனிதர்கள் தடுமாறுறதுக்கு முக்கியமான காரணம் அணுக தெரியலை. எப்படி அணுகணும்னு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அணுக தெரியலை. இந்த போகிற போக்கில் அணுகிறது, இந்த வந்துட்டு போய் அணுகிறது இப்படிலாம் இல்லை. நான் பல நாள் பல ஊர்களுக்கு 3 மாதம் 4 மாதம் போய் பல ஊர்களில் போய் அந்த ஊரையும் அந்த இடத்தையும் அந்த கோவிலையும் தொந்தரவு பண்ணது கிடையாது. அந்த இடத்த தொந்தரவு பண்ணது கிடையாது. அந்த இடத்தோடையே ஒரு தொடர்பு வைத்திருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஞானியை காலையில் காணொளி கேட்கறது, நைட்டில் காணொளி பார்க்கறதுலாம் முக்கியம் கிடையாது. அந்த ஞானியை தொடர்பு கொள்ளணும். அந்த ஞானியோட தொடர்பு வைத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த போகிற போக்கில் ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த ஞானி எங்கே இருக்கிறாரு? அங்கே இருக்கிறாரா? போவோம்ப்பா அங்கேருந்து. அவரை தொந்தரவே பண்ணக்கூடாது. போய் அவர்கிட்ட ஒரு டைம் கிடச்சிச்சின்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்துருப்போம். அப்படியே அவரை பார்ப்போம், வந்துடுவோம். திருப்பி அதே பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அறை எடுத்து தங்குவோம். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நேரம் கிடைக்கும் போது போய் உட்காருவோம், அவரை பார்ப்போம், உட்காருவோம். இப்படி கொஞ்ச காலம் எவனாவது வந்து போயிட்டு இருந்தானா அவனுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். ஆனால் அந்த பொருளை தொந்தரவு பண்ணால் தொடர்புலாம் பண்ண முடியும். தொடர்புலாம் பண்ணோம். திருவண்ணாமலையில் நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். ஒரு பல ஊர்களுக்கு இந்த மாதிரி பல செயல்களுக்கு போயிருக்கேன். அப்போ பல நாள் அதிகாலையில் நான் தேர்ந்தெடுத்த டைம் 3:15 5:15 ஒருத்தரை பார்க்கணும். அந்த டயத்துக்குள்ளே வருவேன். எனக்கு எதுவுமே கைகூடாது, எதுவுமே நடக்காது. ஒரு நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 5:15 மணிக்கு என்னை அவர் பார்த்தார். என்னை கூப்பிட்டார், எனக்கான அழைப்பை கொடுத்தார், எனக்கான ஒரு வாழ்க்கைக்கான அந்த வழியை செய்து கொடுத்தார். பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன்லாம் கிடையாது, எல்லாம் இயல்பாக ஒரு செய்கையிலே நடந்தது, ஒரு செய்கை மூலியமாக நிகழ்ந்தது. இதுதான் பின்பற்றணும். இங்கே ஒட்டுமொத்தமாக தலைகீழாக ஒவ்வொரு மனிதனும் என்னை ஃபாலோ பண்ணுறவனும் சரி, பிற ஞானிகளை ஃபாலோ பண்ணுறவனும் சரி, பிற கோவில்களை ஃபாலோ பண்ணுறவனும் சரி, தலைகீழாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு முறை இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு பண்பு இல்லை, ஒரு தெளிவு இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு நிதானம் இல்லை. ஏன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனிதன் கட்டுப்பாடு இருப்பதாக நினைத்து கொள்கிறான். தியானம் செய்துட்டா அவனுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கிறதாகும், இறைவனை கும்பிட்டுட்டா கட்டுப்பாடு இருக்கிறதாகவும், டெய்லியும் வேத மந்திரங்கள் படிப்பதனால் கட்டுப்பாடு இருப்பதாகவும், காலை மாலை கோயிலுக்கு போகிறதுனால கட்டுப்பாடு இருப்பதாகவும் அவனை ஏமாற்றிக் கொள்கிறான். அது பேர் அப்படி இல்லை. கட்டுப்பாடெல்லாம் உடனேலாம் வராது, உருவாக்க முடியாது, ரொம்ப கடினம். நீ என்ன செய்தாலும் ஊரை கட்டுப்படுத்த வேண்டாம், உன்னை கட்டுப்படுத்துறது தான் இங்கே கடினம், சவால். இந்த உலகத்தில் வேற யாரையும் மாற்ற வேண்டாம், உன்னை மாற்று, உன்னை கட்டுப்படுத்து. பிரபஞ்சம் என்னை தான் முதல்ல மாற்றுனுச்சு, என்னை தான் முதல்ல கட்டுப்பாட்டாக ஆக்குனுச்சு, அதுக்கப்புறம் தான் அது உள்ளே வந்துச்சு. அப்போ அது என்ன சொன்னுச்சு? உன்னை கட்டுப்படுத்தினா, உன்னை மாற்றினா, உனக்குள்ளே நான் வந்தா அப்புறம் என் வேலை பார்க்கறது ஈஸி. அப்போ நீ கட்டுப்பாடாக இருந்தால் ஒரு நாளைக்கு 25 பேரை நீ சந்திப்ப. ஒரு சாதாரணமாக என்கிட்ட வர்ற தியானத்துக்கு வர்ற தமிழ்நாட்டில் 10,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த 10,000 பேரையும் அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்களான்னு இந்த காணொளி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 25 பேரை சந்திப்பீங்க. இந்த 25 பேரையும் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து நீங்கள் சரியாக இருந்தால் இந்த 25 பேர்த்துக்கிட்ட இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த 25 பேரும் உங்களிடம் இருந்து நல்ல செயலை அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு செயல் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்பு ஒழுக்கம் அப்படி இல்லைங்க.
அது உள்ள என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, தேவையற்ற செயலை செய்ய வைக்காது, தேவையற்ற பேச்சை பேச வைக்காது, தேவையற்ற காணொலியை கேட்க வைக்காது, தேவையற்ற மெசேஜை வாட்ஸ்அப்பில் அணுக வைக்காது. காலைல எந்திரிச்சோடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுனே சில பேருக்கு குறியாக வச்சுருப்பான். நீ வீடியோ பார்த்தனா பார்த்துட்டு பேசாமல் போட்டுட்டு போக வேண்டியதானே, அதை ஒரு 50 பேர்த்துக்கு அனுப்புவான். அதை எதை அனுப்பணுமோ அதை தான் அனுப்பணும். எதையெல்லாம் அனுப்போனா, நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய அறிவு சார்ந்தவங்கிறது கூட அனுப்புவாங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாததுக்கு இதுதான். எப்படி வேணாலும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது பேர் கட்டுப்பாடு கிடையாது. புரியுதுங்களா? கட்டுப்பாடுங்கிறது சில முறைகள் இருக்குது, சில விதிமுறைகள் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த போலி குருமாராக, இந்த போலி ஆசிரமங்கள் இதெல்லாம் இருக்கப்படுறதெல்லாம் நேரடியாக ஒரு ஞானியுடைய உடலை தேர்ந்தெடுத்து பூலோகத்துக்கு வந்து ஒரு பேர் ஒளி வேலை செய்யுது. ஒரு கோவிலுக்குள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மேலிருந்து ஒரு ஒளி தன்னுடைய சக்தியை பாக்கிது. ஆனால் இவர்களுக்கு எல்லோருக்குள்ளேயும் ஒரு அலைவரிசை மட்டும்தான் கிடைக்குது. அந்த அலைவரிசை கிரகம் வழியாகவோ அவர்களுக்கு ஒரு போன ஜென்மத்துக்குரிய விஷயமாக அந்த அலைவரிசை கிடைக்கிறது. சக்தி நேரடியாக ஒரு ஒளியாக அவருக்குள்ளே இருந்து இந்த பணியை செய்யறது கிடையாது. அப்போ அந்த அலைவரிசையாக இருக்கும்போது அந்த அலைவரிசைக்குள்ளே இவர்களுக்குள்ளே ஒன்று கிடைக்கும்போது அவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, எனக்குள்ள ஒன்று கிடைச்சிட்டதாக நான் மீண்டும் பல நாள் சொல்லியிருக்கிறேன். நான் செய்கிற ஒரு பணியில் கூட இந்த பூலோகத்தில் பூமியில் பிறந்தான்ல அந்த மனித செயல் இருக்காது. ஏன்னா எனக்குள்ள வேலை செய்கிறவன் பூமிக்கு உரியவன் கிடையாது. நான் பேசுறது எதுவுமே இந்த பூமிக்குரியவன் நான் இருந்தால் என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய மனிதத்தன்மை எங்கேயோ ஒரு 20% இருக்கும். இந்த 20% கூட இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு கட்டத்துக்குள்ளேயும் இந்த பயணத்துக்கு காரணம் மேலே இருக்கிற ஆகாயத்துக்குரியவனும் இந்த பூமிக்குரிய உடலும் ரெண்டும் ஒன்றா மிங்கிளாகி ஆகாயத்துக்குரியவன் முழு கட்டுப்பாட்டில் எடுத்து அவன் பணி செய்கிறான். அப்போ என்னுடைய ரோல் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு ஆசிரமத்துக்குரியவும் பூமிக்குரியவனுடைய பங்கு 50% வேலை செய்யுது. ஆகாயத்துக்குள்ளேருந்து முழுமையாக ஒருத்தன் அங்கே வேலை செய்யலை, அவனுடைய அலைவரிசை மட்டும் கிடைக்கும். செய்யறது வேற. அதனால தான் காசி ராமேஸ்வரம்லாம் இன்னமும் அந்த சக்தியோடு இருக்குன்னா அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எங்கே? வானத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா வானத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான் எனக்குள்ள. அதனால தான் நான் நிற்கிறேன். புரியுதுங்களா? அலைவரிசையாக வந்திருந்தா என்னுடைய செயல்பாடுகள் வேறு, என்னுடைய விஷயங்கள் வேறு, டோட்டலாக எல்லாமே வேறையாக போயிடும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். வெறும் 10 பேர் மொத்தமே சரி இந்த தினந்தோறும் அன்னதானம் திருவண்ணாமலையில் கொடுக்கறதுல ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. சமையல் செய்கிறதுல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேர் ஒரு நாளைக்கு 400 பேர் சாப்பிட்றாங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுவுமே கிடையாது. 10,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது அன்னதானத்துக்குன்னு ஒரு 5 பேரோ ஒரு 10 பேர் தான் எப்பயாவது ஒரு முறை அந்த யார் கொடுக்கப்படணுமோ அவங்க தான் கொடுக்குறாங்க. 10,000 பேரும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கலாம் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் டெய்லியும் ஏதோ ஒன்று அதெல்லாம் இல்லை. 4 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர் யார் கொடுக்கப்படணுமோ, யாரால் இங்கு வரப்படணுமோ அவர்களை மட்டும் பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்யுது. அப்போ ஒரு 10 பேர் இருக்கிறான், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய செயல் வடிவம் நடக்கிறது மாதிரி இந்த திருவண்ணாமலையில் ஒரு வேலை நடக்கும். இதுக்கு காரணம் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல்பாடுகள், நம்மளுடைய செயல்பாடுகள் கிடையாது, நம்மளுடைய திட்டம் கிடையாது. குறைந்தபட்சம் இந்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு 70-80 பேர் பணி செய்யணும். குறைஞ்சபட்சம் அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் கையில் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இந்த வேலைகளை அந்த பிரபஞ்சம் என்பது, அந்த செயல் என்பது துல்லியமாக அது நிகழ்த்துகிறது. இதுதான் அதில் இருக்கிற உன்னதமான செயல் வடிவம். அப்போ இறை சக்தியை வணங்குவதும் தாண்டி அதை தேர்ந்து எப்படி பெறணும் ரொம்ப முக்கியமாக. ஒரு கோயிலுக்குள்ளேருந்து எப்படி பெறணும். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போய் உட்கார்ந்து சுவாசம் வழியாக அந்த சக்தியை எப்படி பெறணும். அந்த இடத்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து அங்கே வருது, அங்கே குடியிருக்கு.
அந்த குடியிருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம போயிட்டு கொடிமரத்தை சுற்றுறேன், கோயிலை சுற்றுறேன், சிலையை சுற்றுறேன்னு விரயம் பண்ணக்கூடாது, கால விரயம் பண்ணக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கண்டவன்கிட்ட தொடர்பு வச்சுக்கக்கூடாது, கண்ட பூஜை பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருச்சு, அந்த இடத்துக்குள்ளே அது வரும். நீ போய் அந்த தெப்ப குளத்தில் குளிக்கிறேன், அந்த குளத்தில் குளிக்கிறேன், இந்த தீர்த்தத்தை பண்ணுறேன், அந்த தீர்த்தத்தை பண்ணுறேன், சுண்டலை வாங்குறேன், அந்த மூளையில் விளக்கேற்றுறேன், இந்த சனி மூளை, இந்த மூளை, அந்த இடத்த தேர்ந்தெடுத்து. அந்த மாதிரி என்னை இந்த உடலை தேர்ந்தெடுத்தது உள்ளே வந்து நிற்கிது. அப்போ இதை எப்படி தொடர்பு வச்சுக்கணுங்கிறது தான் மனிதன் பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த வடிவத்திலையும் என்ன மாதிரி ஆளை ஒருத்தரை தொந்தரவு பண்ணிடாம இங்கிருந்து ஒரு விஷயத்தை சுவாசம் வழியாக மௌனமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணலாம். இல்லை அப்படியே சும்மா உட்காந்துருக்கலாம், பார்க்கலாம், போகலாம். இங்கே என்னன்னா நிறைய பேர் வர்றாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காடுறாங்க, ஒரு 20 நிமிஷம் பேசுகிறாங்க, அப்புறம் அப்படி பார்த்துட்டு சரிங்க ஐயா நாங்கள் வரோன்னு ஓடிடுறாங்க. ஒரு மனிதனை அப்படியெல்லாம் உடனேலாம் ஒரு சக்தியெல்லாம் அப்படியெல்லாம் பெற்ற முடியாதுங்க. நாங்கள்லாம் வருட கணக்காக ஒரு இடத்துக்குள்ள, ஒரு மாத கணக்காக ஒரு இடத்துக்குள்ளேயும் போனோம்னா அந்த இடத்த முழுமையாக தொடர்பு வச்சுக்கிறதுக்கு எங்களை பிரபஞ்சம் வச்சுச்சு. நீங்கள்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பல பேர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள்லாம் மனிதர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கங்க. மனிதர்கள்லேருந்து மாறப்படணும்னா அந்த செயலை தொடர்பு வச்சுக்கணும்னா அதை இயல்பாக நிகழணும். அதே வேளையில் அதை மிக நுட்பமாக செய்யணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அது இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும். அப்போ அந்த செயலோடு எப்படியெல்லாம் அதை சரியாக பயன்படுத்த முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாகவும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் மாறும். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. 100% இது மாதிரி ஒரு விஷயத்த தனியாக பிரித்து உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோயிலுடைய இடத்த, அந்த இடத்துக்கு எப்படி சக்தி வந்திருக்கு, ஒரு ஞானிங்கிறவருடைய உடலுக்குள்ளே எப்படி சக்தி வந்திருக்கு, இங்கே இருக்கிற நிறைய ஆசிரமங்கள், நிறைய குருமார்கள் சக்தி வாய்ந்தவர்கள்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயம் என்னன்னா 3 செக்ஷனையும் பிரித்து நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய புரிதலை வச்சு யோசிச்சு பாருங்கள் எப்படி அணுகணும். இந்த 3ஐயும், இந்த 3 தோன்றி இருக்கிறது எப்படி தோன்றி இருக்கு, என்ன செயல், இது சம்மந்தமாக நான் பேசுகிறேன்னா 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ஒரு வீடியோ பேசினா தான் ஸ்டெப்பாக புரிய வைக்க முடியும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே என்னால் இவ்வளவு தான் இந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழலில் சந்திப்போம்.
you.